உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேஷம் ராசியின் குரு பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். இதுவரையில் உங்கள் ராசிக்கு திருதிய ஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் மிதுனத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது அர்த்தாஷ்டக ராசியும் அவரது உச்ச ராசியுமான கடகத்திற்கு மாறியிருக்கிறார். கடக ராசியில் சஞ்சரித்தபடியே விருச்சிக ராசியையும் மகர ராசியையும் மீன ராசியையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறார். கட்டுக்கடங்காது ஏற்பட்டு வந்த செலவுகள் இனி கட்டுப்படும். இனி ஏற்படும் செலவுகள் கூட பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமையும் தேவையற்ற வாக்குவாதமும் இனி படிப்படியாக குறைவதை அனுபவத்தில் பார்க்கலாம். திருமண முயற்சிகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பின்னடைவு இனி இருக்காது. கணவன் மனைவியரிடையே கவலை அளித்து வந்த ஒற்றுமை குறைவு இனி இருக்காது. வருமானத்துக்கு மீறிய செலவுகளும் இனி கட்டுக்கடங்கியே இருக்கும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் வரன் அமைவதில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி வரன் அமையும். உத்தியோகம். வேலை பார்க்கும் இடத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்கள் மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் அலுவலகத்தில் நிம்மதியாக உங்கள் கடமைகளில் மனதை செலுத்தலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். தொழில் மற்றும் வியாபாரம். தொடர்ந்து உங்களுக்கு கவலையளித்து வந்த நியாயமற்ற வர்த்தக போட்டிகளின் கடினம் குறைவதை அனுபவத்தில் காண முடியும். நிதி நிலைமையில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியே தீரும். வர்த்தக கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை சமரசத்தில் முடியும். அதனால் மனம் நிம்மதி பெறும். வியாபாரத்தில் முழுமையாக மனதை செலுத்த முடியும். வெளியூர் பயணங்களினால் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பலவித பிரச்சனைகளினால் மனம் நொந்து வந்த உங்களுக்கு உற்சாகமூட்டும் அளவிற்கு கிரகநிலைகள் உதவிகரமாக மாறியுள்ளன. ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றுக்கு சென்று வரும் வாய்ப்பு உருவாகும். புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கும் கிரகநிலைகள் சாதகமாக உள்ளன. நிதி நிறுவனங்கள் பலவித சலுகைகளையும் அளிப்பார்கள். வர்த்தக கூட்டாளிகள் துணை நிற்பார்கள். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளும் வருமானமும் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் உங்களை தேடி வரும். அரசியல் துறையினர். சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளதால் மக்களிடையே செல்வாக்கு உயரும். உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவும் உங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையும் உற்சாகத்தை அளிக்கும். மாணவ மாணவியர். புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகிறார்கள். எனவே நினைவாற்றலும் கிரகிப்புத்திறனும் அதிகரிக்கும். பாடங்களில் மனம் படியும். விவசாயத்துறையினர். விவசாயத்திற்கு அத்தியாவசியமான தண்ணீர், உரம், விதைகள், நாற்றுகள், கால்நடைகள் ஆகியவை குறைவின்றி கிடைக்கும். பெண்மணிகள். இம்மாதம் முழுவதும் சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய மூவரும் சுபபலத்துடன் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு உற்சாகத்தை அளிக்கும் மாதம். கணவரின் ஆதரவு, குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம், குடும்ப சூழ்நிலை ஆகியவை மன நிறைவை அளிக்கும். பரிகாரம். செவ்வாய்க்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் தீபமேற்றி வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.